நம்ம ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் உற்சவரான பக்தவச்சல பெருமாளை அவரது திருக்கோவில் உள்ளேயே நுழைய விடாமல் 3 முறை கதவை அடைத்து பெருமாளை வெளியே நிற்க வைக்கிறார்கள். என்ன காரணம்? எதற்காக உற்சவரான பக்தவச்சல பெருமாள் 7 பட்டாடைகளை முக்காடு போன்று போர்த்தி கொண்டு கோவிலை விட்டு சென்று வருகிறார்? என்ன காரணம்? எதற்காக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார் பெருமாளிடம் சண்டை போட்டு கதவை சாத்துகிறார்கள்? என்ன காரணம்? பலரும் அறியாத, பலருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். வணக்கம். ஓம் நமோ நாராயணா. நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க. நம்ம ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் 2025ஆம் ஆண்டு வருட சித்திரை பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நம்ம வசந்த் சின்ஸ் 1991 பேஜ் மற்றும் சேனல் மூலம் நீங்கள் கண்டுகளிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையுமே பதிவு பண்ணியிருக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா கருட வாகனம், அனுமந்த வாகனம், தேர், குதிரை வாகனம் மற்றும் கொடி ஏற்றம் என எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட பதிவு பண்ணிட்டோங்க. முக்கிய நிகழ்வுகள் அனைத்து வாகனங்களும். இதில் பார்த்தீங்கன்னா ஆளும் பல்லக்கு என்ற ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தேர், அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாளுக்கு அப்புறம் வர குதிரை வாகனத்தோட பெரும்பாலானவர்கள் அந்த பெருமா கோயிலுக்கு இப்போ நிகழ்வுகளை பார்க்கறது அது ரொம்ப குறைவாயிடுங்க. இந்த விடையாற்றி உற்சவம் இந்த மாதிரிலாம் நடக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் பல்லக்குன்னு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. இதுக்கு இன்னொரு பேரும் சொன்னாங்க, பட் அது கொஞ்சம் எனக்கு சரியாக சொல்ல வரல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்தவச்சல பெருமாள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புஷ்ப அலங்காரம் பூவும் சூடாமல் வெறும் நகை வரைக்கும் ஆபரணங்கள் மட்டும் அணிந்து கொண்டு 7 பட்டாடைகளை முக்காடு போன்று, அதாவது தன் முழு உடம்பையும் மறைச்சு முகம் மட்டும் தெரிற மாதிரி ஒரு பல்லக்கில் கோவிலை விட்டு வெளியே 4 மாட வீதி வலம் வராருங்க. அவர் மீண்டும் கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த 7 பட்டாடைகளும் அந்த முக்காடைகளையும் பெருமாள் கிட்ட எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆடை எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் தீபாரத்தனை நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த 4 கால் மண்டபத்தை அவர் வலம் வராருங்க. அதுக்கப்புறம் அவர் கோவில் உள்ள நுழையறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார் அவர் கோவிலுக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வாகன உற்சவ புறப்பாட்டில் தாயாரோட தாங்க வெளியே போகிறாரு. ஒரு சில வாகனங்கள் கருட வாகனம், அனுமந்த வாகனம் இந்த போன்ற அப்புறம் குதிரை வாகனங்கள்லாம் பெருமாள் தனியாக போயிட்டு வராரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார், நீங்கள் தனியாக எங்கே போனீங்க? எதுக்காக நீங்கள் முக்காடு போட்டுன்னு வந்துக்கிறீங்க? எதுக்காக உங்கள் ஆபரணங்கள் ஆடைகளாக கலைஞ்சிருக்கு? பெருமாள் கிட்ட ஒரு சண்டை போடுறதா ஒரு ஐதீகமாக. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெரியவங்க, இது ஒரு திரு ஊடல், அதாவது திரு விளையாடல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படி ஒரு நம்ம மனிதர்களே கணவன் மனைவிக்கும் ஒரு சண்டை வருமோ அதே போல் கடவுளுக்கும் நடக்கிற ஒரு சண்டையை பார்த்தீங்கன்னா அது நம்ம சண்டைன்னு சொல்லலாம். கடவுளுக்குள்ளே நடக்கிறத திருவிளையாடல் என்று ஒரு நம்ம சொல்லலாங்க ஒரு சொல்லோட. அதுபோல் பெருமாளை கேட்குறாங்க, பெருமாள் மீது சந்தேகப்படுறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறீங்க, அதனால தான் உங்கள் ஆடை கலைஞ்சிருக்கு, ஆபரணங்கள் கலைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் ஏதோ தப்பான வேலைக்கு சென்று வந்துருக்கிறீங்கன்னு பெருமாள் கிட்ட சண்டை போடுறதாகவும், அதனால் பெருமாளை 3 முறை அவர் கோயில் உள்ள நுழையத்துக்கு முற்படும் போதும் ராஜகோபுரத்தை அடைச்சி பெருமாளை கோயிலுக்குள்ளே வராமல் தடுக்கிறதாகவும், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் மற்றும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மந்திரம் சொல்லி பாட்டு பாடி பெருமாளுக்கு 3 முறை பெருமாளோட அந்த பல்லக்கில் பூவை தூவி அவரை சமாதானம் செய்கிறதாகவும், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாரிடம் ஆழ்வார் சமாதானம் செய்வதாகவும் பாட்டு பாடி இது பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகமாக அந்த நிகழ்வை தான் இங்கே பதிவு பண்ணுறாங்க. இது இன்னும் நிறையவே எனக்கு சொன்னாங்க இந்த நிகழ்வை பற்றி. ஆனால் நான் அதை இங்கே பதிவு செய்யலைங்க. ஏன்னா என்னால் கரெக்டாக அதை சொல்ல முடியல இந்த வீடியோவில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு இடத்துக்கு சென்று வந்ததா சண்டை போடுறாங்க. அந்த இடம் இங்கே நான் குறிக்க விரும்பலை. ஏன்னா நம்மளோட பேஜ் சேனலில் பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பார்க்குறீங்க. அதனால் நான் அந்த சொல்ல இங்கே குறிக்க விரும்பலை. நீங்களே கொஞ்சம் பெரியவங்களுக்கு அது புரியுங்க. அந்த இடத்துக்கு அவர் சென்றதா ஒரு சந்தேகப்பட்டு நடக்கிற சண்டையை தாங்க இது. இந்த காட்சி இது வரைக்கும் நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, முதல் முறையாக தாங்க பார்க்குறேன். அதனாலேயே எல்லாரும் இந்த காட்சியை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெருமாளுக்கு அந்த பட்டு அந்த போர்வையை கழிட்டும் போது பெருமாளோட அடுத்தடுத்து அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. தங்களது கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் பிரம்மோற்சவத்தோட நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொடியேற்றத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பந்தக்கால் நடுற நிகழ்வுலேருந்து அதுக்கப்புறம் கொடியேற்றம், ஒவ்வொரு புறப்பாடு வாகனங்கள், அதுக்கப்புறம் கொடி இறக்கம், தீர்த்தவாரி கொடி இறக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விடையாற்றி உற்சவம், கண்ணாடி பழக்கு, அத்தனை நிகழ்வையும் தொகுத்து ஒரு முழு தொகுப்பாக ஒரு காணொலி
நான் பதிவு பண்ண போகிறேங்க. அது வந்து சூப்பராக ஒரு அருமையான ஒரு பாடலோட நமது வசந்த் சின்ஸ் 1991 சேனல் பேஜில் வரப்போகுதுங்க. மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அனைவரும் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அந்த காணொலி வருதுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றி தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு சுவாமி வந்து நேரடியாக கருவறைக்கு செல்லாமல் திருக்கல்யாண மண்டபத்துக்கு சென்றுட்டு அங்கிருந்து சமாதானம் ஆயிட்டு மற்றும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாரோடும் பக்தவச்சல பெருமாள் தீர்த்தவாரிக்கு நிகழ்வில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் பெரிய மலைக்கு கொடி இறக்கிற நிகழ்வுக்கு கிளம்பிடுறாருங்க. இதுதாங்க இந்த நிகழ்வோட ஒரு சிம்பிளாக நான் சொல்ல வேண்டிய கருத்து. இதில் நிறைய இருக்குது. அது பெரியவங்க புரிஞ்சிக்கோங்க. இல்லை உங்கள் கருத்தை வந்து இங்கே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த நிகழ்வை தெரியப்படுங்க. நம்ம அடுத்த காணொலிகளை வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி. ஓம் நமோ நாராயணா. நான் உங்கள் வசந்த் பழனிங்க. நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.